வாழ்க்கையில் பாழாப்போன இந்த மனம் கெட்டு போயிடும். இந்த மனம் சீர்படணும்னா முருகன்ற கடவுளை பிடிக்கணும். முருகன்ற கடவுள் யாருன்னா அவங்க மூச்சு தான். இதை அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார். கெடுவாய் மனநே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. அதை பிடிச்சிட்டிங்கன்னா மனிதன் தெரிஞ்சும் பாவம் பண்ணுறது உண்டு, தெரியாமல் பாவம் நடந்ததும் உண்டு. ஆனால் அத்தனை பாவமும் அழிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா உங்கள் மூச்சுக்கு தான் உண்டு. மீதி கோயிலாக போய் கடவுளை கும்பிட்றதால உங்கள் பாவத்தை அழிக்க முடியாது. அப்போது உங்கள் மூச்சை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம உபதேசங்களே கொடுக்குறோம். அதை சீரான முறையில் பயன்படுத்திக்கினீங்கன்னா எல்லோரு பாவத்தையும், இந்த உலகத்தில் செய்த பாவத்தை உலகத்தோடு அழிச்சிடலாம். கடவுள் வழியில் போகும்போது புண்ணியம் மட்டும்தான் தேடணுமே தவிர பாவத்தை தேடக்கூடாது. அதான் நான் பல வீடியோக்களில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துன்னுக்கிறேன், எல்லா விஷயத்தையும் சொல்லின்னுக்கிறேன். வாழ்க்கை என் கையில், ஆனால் என்னுடைய உயிர் இறைவன் கையில். அப்படிப்பட்ட இறைவனை நான் அறியணும். அறியறதுக்கு எது வழி? அந்த வழியில் நான் பயணம் பண்ணணும். என் வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் 1000 இன்பங்கள் வந்து போச்சு, ஆனால் இறைவன் வரலையே. இறைவனை அடையணும் நான். அதுக்கு வழி எது? அந்த வழியை தெரிஞ்சுக்கின்னு அதில் பயணம் பண்ணுங்க. அது உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது, உங்கள் மனசும் அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவும் 40 வருஷமாக நான் பேசின்னு இருக்கிறேன். இந்த மக்கள் துன்பம் துன்பம் துன்பம், அண்ணன் செத்தான், தம்பி செத்தான், புருஷன் செத்தான், பொண்டாட்டி செத்தா, புள்ள செத்தா, இதே துன்பங்கள். எல்லா துன்பங்களும் ஒரு நாள் மாறியாகும். எதுவுமே நிரந்தரமான துன்பங்கள் இல்லை. எந்த இன்பமும் நிரந்தரமான இன்பமும் இல்லை. எப்படியாப்பட்ட பணக்காரனாக இருந்தாலும் துன்பங்கள் வரும், எப்படியாப்பட்ட ஏழையாக இருந்தாலும் இன்பங்கள் வரும். எல்லோருக்கும் இந்த உலகத்தில் இது சகஜமான விஷயம். ஆனால் எல்லோருக்கும் இறைவனை அடையிறதில்லை. இறைவனை அடைய வழி தேடுறது தான் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அதை அடையுங்க. அதை அடைஞ்சிங்கனால்தான் முக்தி மோட்சன்றது ஏதோ வாயில் பேசுகிற விஷயம் இல்லை. உயிரால் அடையணும். உயிர் ஒரு ஏணி மாதிரி, அதை வச்சு ஆன்மாவை அடையணும். உலகத்தில் கடவுள் 2 கடவுள். ஒன்று உலகத்தை படைச்சி உலகத்தையும் ஆட்டி படைச்சின்னுக்கிற கடவுள் ஒன்று, நமக்குள்ளே ஆன்மான்ற கடவுள் ஒன்று. நமக்குள்ளே இருக்கிற கடவுள் தான் நம்ம வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுது. அதை அடைஞ்சிங்கன்னா நம்ம வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், இன்பமான வாழ்க்கையாக இருக்கும், ஆனந்தமான வாழ்க்கையாக இருக்கும். அதை அடையிறதுக்கு தான் வழி சொல்லின்னுக்கிறேன். அதனால் நீங்கள் எல்லோரும் அதை அடைவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம். இந்த மார்கழி மாதத்துக்கு மனிதனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதுங்களா? மார்கழி மாதத்துக்கு மனிதனுக்கு நிறைய சம்பந்தங்குதுப்பா. ஆனால் அது ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. ஏன்னா மார்கழி மதி நிறைந்த நன்னாளுன்னாங்க. ஏன் அதை மதி நிறைந்த நன்னாள்னு சொன்னால், மற்ற நாள்லாம் அறிவு இருக்கிற நாள். மதினா அறிவு, அறிவு இருக்கிற நாள் இல்லையா? மார்கழி மாதம் தான் மதி நிறைந்த நன்னாள்னா. மார்கழி மாதம் தான் 4 மணிக்கு எழுந்து பச்சை தண்ணியை தலையில் ஊற்றிக்கின்னு கோயிலுக்கு போவான் காலையில். மற்ற நாளெல்லாம் காலையில் தூங்கி எழுந்து சாராய் கடைக்கு போயிடுவான். அதனால் மார்கழி மாதம் மதி நிறைந்த அறிவு வளர்ச்சி நாள்ரா அது. இந்த குளிரில் நீ கோயிலில் போய் கும்பிடும்போது, கோயிலில் இந்த பாடங்களில் பண்ணும்போது உன் உடல் உஷ்ணம் ஏறிடும், உனக்கு நல்ல அறிவு வரும். மற்ற நேரத்துலலாம் அறிவு இருக்கிற அறிவு கூட கெட்டு போய்ட்டோன்னு சொன்னாங்க சாமி. சரிங்க. அப்புறம் வேறு என்ன? இந்த மார்கழி மாதத்தில் பெண்கள் திருவாதிரைன்னு மங்களி நோம்பி கும்பிட்றாங்க. மங்களி நோம்பின்னு திருவாதிரைன்னு கும்பிட்றாங்க சாமி. சரி, அதுக்கு நம்மளுக்கு ஏதாவது அதுதான்ப்பா. இந்த நாள் கல்யாணங்களில் மார்கழி ஐயருங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, நம்ம தமிழருங்க தான் சித்திரை மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம், தை மாதம் கல்யாணம் வச்சுக்கலான்னுவாங்க. ஆனால் பிராமின்ஸ் எல்லாம் இந்த மாதம்தான் நிறைய கல்யாணங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதம் இறைவன் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த மாதம் இது. கிருஷ்ண பரமாத்மா இந்த மாதம் மார்கழி மாதம். அதனால் இந்த நாளில் பண்ணாக்கா வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அப்படின்றதுக்காக கோயிலுங்களில் போய் பெண்கள் எல்லா பூஜைகளும் பண்ணுவாங்க.
அதே நேரத்தில் வைகுண்ட ஏகாதசி இந்த மாதம் தான் சொர்க்கத்துக்கு அனுப்புறதும் இப்போ தான் அனுப்புவாங்க. மற்ற நாட்டிலெல்லாம் வெளியே ஜெயில் மாதிரி போட்டு வைப்பாங்க. சொர்க்கத்துக்கு அனுப்பும்போது இப்போ இந்த ஏகாதசிக்கு தான் எல்லாரையும் மொத்தமாக கும்பலாக அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த மாதம் உகந்த மாதம் சொல். சரிங்க. அப்போ நம்ம கோயிலுக்கு போகையில் 5 பஞ்சபூதங்களில் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போகணும். நீ தான் பஞ்சபூதமே, வேறு பூதம் அது வெளியே இல்லை. வெளியே ஒரு பூதமும் கிடையாது, நம்ம தான் பஞ்சபூதம். நம்ம யோசிக்கிறதே கிடையாது, வெளியிற பூதத்தையே பார்த்துன்னுக்குறோம். ஆனால் நமக்குள்ளக்கிற பூதத்தை பார்க்க கற்றுக்கோ. சரி. வேற என்ன சாமி? 3வது உபதேசம் வாங்கியிருக்கிறேங்க சாமி. 30வது உபதேசம் வாங்கினா கூட பிரயோஜனம் கிடையாது. இல்லை இல்லைங்க. 3வது உபதேசமா 30வது உபதேசமா இல்லை, பாடம் பண்ணுறதை பொறுத்து தாங்குது. சரிங்க. இல்லை, பாடம் பண்ணாத நீ 30 உபதேசம் வாங்கினாட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இல்லைங்க சாமி. முதல் ஏன்னா குறைஞ்சது 3வது உபதேசம் வாங்கினீங்கன்னா 2.5 மணி நேரம் பாடம் பண்ணணும், அப்போ தான் அது வேலை செய்யும். சரி. இல்லைன்னா ஒரு டீ கடையில் போயிட்டு டீயை வாங்கிட்டு குடிக்காத வச்சுட்டு வர கதை தான். சரிங்க. அதனால் பாடம் பண்ணணும். உபதேசம் வாங்கிறதால ஒன்றும் சாதனை கிடையாது. அது நான் பல விஷயம் வேறுக்கு சொல்கிறேன். பாடம் பண்ணாதவங்க தயவு செய்து உபதேசம் வாங்காதீங்க. இது ஒன்றும் வியாபாரம் கிடையாது, இது தொண்டு, இது தெய்வ தொண்டு. இதில் பிஸ்னஸ் மாதிரி துட்டு வந்தால் போதுன்னு வாங்கி கொட்டிக்கிறது இல்லை இது. அதனால் பாடம் பண்ண முடிஞ்சவங்க வரைக்கும் வாங்குங்க. 2.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா முதல் பாடம் 1 மணி நேரம், 2வது பாடம் 1 மணி நேரம் ஆகிடும். ஆமாங்க சாமி, அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அந்த டைமிங்கே கரெக்டாக எந்த பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய பலன் உண்டு, இல்லைன்னா இல்லை. சரிங்க. சொல்லு சாமி. அப்புறம் முதல் உபதேசம் வாங்கையில் எங்கள் பொண்ணுக்கு ஒரு 9 வருஷம் குழந்தை இல்லைங்க. சரி. அப்புறம் இங்கே முதல் உபதேசம் வாங்கிட்டு நீங்கள் சொன்னீங்க, தாய் தந்தைக்கு நம்ம தீதி கொடுக்கறது அதனால நம்மளுக்கு பலன் கிடையாது, ஒரு 10 பேர்த்துக்கு அன்னதானம் கொடுன்னு சொன்னீங்க. அதுதான்ப்பா முக்கியம். இன்றைக்கி இப்போது ஒரு பெரிய பெரிய தலைவருங்களுக்கு, பெரிய பெரிய ஆன்மீகவாதிகளுக்கு கூட அன்னதானம் பண்ணுறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் பண்ணுவாங்க. எனக்கு 12 மாதமும் பண்ணுறாங்க. இந்த 12 மாதம் பண்ணுறதால எனக்கு ஏதாவது லாபமா? ஒரு லாபமும் கிடையாது. ஆனால் என் பேரை பயன்படுத்தி, என் ஃபோட்டோவை பயன்படுத்தி அன்னதானம் பண்ணுறாங்க. அது எத்தனை பேர் உடலில் இருக்கிற உயிரை காப்பாற்றுது. ஆமாம். அதுக்கு தான் அன்னதானம் பண்ணுங்கன்றது. அதுதான் பெரிய தர்மமே. இந்த சாதாரண இந்த பூமியில் மனிதனுடைய வாழ்வில் பண்ண முடிஞ்ச தானம் அன்னதானம். காயத்ரி பெங்களூரில் இருக்குது, திண்டுக்கல்ல அன்னதானம் பண்ணுறாங்க. திண்டுக்கல்ல அன்னதானம் பண்ணுறவங்ககிட்ட நான் என்னால் முடிஞ்ச காசு தரேன் அப்படின்ச்சு. சரிங்க. அப்புறம் அவங்க என்கிட்ட சொன்னாங்க, காயத்ரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு. நான் சொன்னேன், அப்படிலாம் கொடுக்காத, உன்னால் முடிஞ்சது ஒரு 5 பேருக்கு பண்ணு. சரி அப்படின்னேன். இன்றைக்கி இந்த மாதம் 29ஆம் தேதி 140 பேருக்கு பண்ணியிருக்குது. இது மாதிரி பல இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. எந்த மகானுக்கும் எந்த அரசியல்வாதிக்கும் இது வரைக்கும் பண்ணலை. ஏதோ நம்ம சீடர்கள் இந்த மாதிரியான ஒரு தொண்டு செய்கிறாங்க. இது பல பேர் ஒரு நாள் மனிதன் சாப்பிட்டான்னா 9 நாள் உயிர் வாழ்வோம். 9 நாள் ஒரு வேளை சாப்பிட்டான்னா ஒரு மனுஷன் 9 நாள் உயிர் வாழும். உயிர் இருக்கும் அந்த உடலில், அதுக்கப்புறம் தான் அது வெளியே போகும். அப்போ 9 நாள் வாழறதுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குறியா, அது எவ்வளோ புண்ணியம் உனக்கு இல்லையா? ஒரு நாள் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு தான் 9 நாள் போட்டு தான் உன் உடம்புல ரத்தமாக மாறுது, விந்துவாக மாறுது. சரிங்க. ரத்தம், விந்து, மஜ்ஜை, இது 3 பொருளும் இன்றைக்கி சாப்பிட்ட சாப்பாடுனுடைய ஜீரண சக்தியாகி அதை அரைச்சி அதிலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு 9 நாள் ஆகுது. அதே மாதிரி ஒரு வேளை அவன் சாப்பிட்டுட்டான்னா மீதி வேலையெல்லாம் சோறு இல்லைனா 9 நாள் உயிரோடு படுத்து நிற்பான், அதுக்கப்புறம் தான் சாவான். சரிங்க. அப்படிப்பட்ட அன்னதானம் பண்ணுறது நல்லது இல்லையா? அதை தான் இன்றைக்கி நம்ம சீடருங்க நிறைய இடத்துல செய்கிறாங்க. அது ஒரு மனசுக்கு சந்தோஷம். சரி, நம்ம சீடர்களுக்கு இவ்வளோ மனப்பக்குவம் இருக்குது, இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்தால் நல்லா இருக்கும் உலகம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது நாங்கள் பண்ணணும் சாமி. எங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் பண்ணுங்க. எங்கள் பிள்ளையும் கூட்டிகிட்டு போய் அந்த அன்னதானமெல்லாம் பண்ணுங்க சாமி. பண்ணுங்க. இப்போ கண்ட்ரிவாக குழந்தை பிறகு 8 மாதம் ஆயிடுச்சு சாமி. இந்த கோவிலில் சரி நிறைய பேர் 10 வருஷம் குழந்தை இல்லையா, 12 வருஷம் குழந்தை இல்லையா. ஆமாம். அப்படிப்பட்டவங்களாம் இன்றைக்கி குழந்தை பிறந்து நல்லபடியாக இருக்கிறாங்க. ஆமாங்க. என்ன 10 வருஷமாக பொண்ணு தேடி நம்ம கோயிலில் ஐயருக்கே இப்போ கல்யாணம் ஆகாது இருந்தது. கிட்டத்தட்ட 20-25 பொண்ணு பார்த்தாங்க. இந்த கோயிலில் ஐயராக வந்த பிறகு தான் அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, நல்லபடியாக பூஜை பண்ணு, உனக்கு கல்யாணம் ஆகுன்னு. அப்புறம் கூவத்தூரில் கல்யாணம் ஆச்சு, நான் கூட போய் வந்தேன். சரி. ஏன்னா இந்த கோயிலினுடைய சிறப்பே என்னன்னா
இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு, இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சிறப்பான கோயில் அது. அதான் அதை மக்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். இதை நான் விளம்பரப்படுத்தக்கூடாது. அதாங்க. அதனால் அதை நான் அதிகமாக சொல்கிறது இல்லை. இன்றைக்கி நீ கேட்டதால் சொல்கிறேன். சரிங்க சாமி. இப்போ அப்படி இருந்ததுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடச்சி 9வது மாதம் நடக்குதுங்க. நிறைய பேர் நிறைய ஒரு சின்ன சந்தோஷம் தான். அதை நான் சொல்லிக்கின்னு இருந்தேன்னா மந்திரக்கார மாதிரி ஆகிடுவேன். என்ன தான் அவர் காப்பாற்றினேன், நான் தான் பண்ணேன், நான் தான் செய்தேன்ற மாதிரி ஆகிடக்கூடாது. இல்லை இல்லைங்க சாமி, உங்களை நான் சொல்லுங்க சாமி, இறைவனோட செயல். அவ்வளோதான். வணக்கம் சாமி. சாமி வணக்கம் சாமி. திருச்சியிலேருந்து வரேன் சாமி. சரி. என் பேர் மோகன். சரி. ஒரு சின்ன சந்தேகம் சாமி. சின்ன சந்தேகம் தானே, பெருசாக இல்லையா? சரி சொல்லு சாமி. சொல்லியிருக்கீங்க காற்றே கடவுள், உணவே கடவுள். உணவே கடவுள். உணவு. ஆமாம். ஒளியும் ஓசையுமா இருக்காங்கன்னு இருக்கீங்க. இருள் இப்போ ஒன்றுலேயே ஒன்று இருக்குது அப்படின்னு இருக்கீங்க. அதனால் ஒரு குறை கன்ஃபியூஷனாக இருக்குது. என்ன கன்ஃபியூஷன் ஆகுது உனக்கு? இத்தனை நீ சொன்னதில்லே என்ன கன்ஃபியூஷன் இருக்குதுன்னு தெரியல. இல்லை, எல்லாமே கடவுள்னு சொல்கிறோம். அப்புறம் இறைவன் ஒன்று நம்ம எல்லாத்துக்குள்ளே அடக்கியிருக்காரு, உலகத்தை அடக்கியிருக்காருன்னு சொல்கிறீங்க. ஸோ அவரை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோமா, இல்லை நம்ம உள்ள இருக்கிற இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லி இயக்கி கொண்டு இருக்குன்னு சொன்னீங்க, அதை நோக்கி பயணம் பண்ணுறோமா, நம்ம இறைவனை எப்படி பிடிக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் சார். இதில் ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லை. இப்போது மனிதர்கள் கடவுளை தேடுறோம் இல்லை? மனுஷன் மட்டும்தானே கடவுளை கும்பிட்றான். வேறு ஏதாவது ஜந்துக்கள், ஜீவன்கள் கடவுளை கும்பிட்றா? ஆனால் உயிரோடு வாழுதா? இதை நம்ம யோசித்ததே இல்லை. அப்போது அது கடவுள் எதுவாக இருக்குது? உணவாக தான் இருக்குது. அப்போ உணவு இல்லைன்னா அது ஒரு பொருள் கூட உயிர் வாழாது. 400 வருஷம் வாழுது ஆமை. அது எந்த கடவுளை கும்பிட்டுது? அதனால் கடவுள் இல்லைன்றதில்ல, அது கடவுள் தெரியல. ஆனால் நம்ம ஆறறிவு மனிதன் கடவுளும் தெரியுது, நம்மளும் தெரியுது. ஆனால் கடவுள் தெரிஞ்சாலும் நம்மளை 10 நாள் ஒரு ஆகாரம் இல்லாத படுத்துட்டீன்னா நீ எழுந்து நடக்க முடியாது. நீ 1000 பக்தி பண்ணினா கூட நடக்க முடியுமா? ஒரு ஹாஸ்பிட்டலில் பெட்டில் போயிட்டு உடம்பு சரியில்லை படுத்துனுக்கிற டாக்டர் என்ன சொல்கிறார்? நல்லா சாப்பிடு, நல்லா கடவுளை கும்பிடுன்னா சொன்னார். அப்போது சாப்பாடு தான் உன் உடலுக்கு சத்தை கொடுக்கும். அந்த உடல் சத்தாக இருந்தால் தான் உனக்குள்ளே ஓடிங்கிற உயிர் உறப்பாக இருக்கும் இல்லையா? அப்போது அந்த உயிர் வாழணும்னா உணவு வேணும். உணவு இருந்தால் தான் உடல் நிற்கும். உடல் நின்னா தான் உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் நிற்கும். உயிர் நின்னா தான் ஜீவன் சேரும். ஜீவன் சேர்ந்தால் தான் ஆன்மா வரும். இப்போது உங்கள் அம்மாவுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பசங்க. நான் ஒரு ஆள், 2 பொண்ணுங்க. சரி. உனக்கு எத்தனை பசங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன் சார். நீ ஒண்டியே தானே பிறந்த? ஆமாம் சார். இது 2 இடையில் எங்கேருந்து வந்தது? எங்கேருந்து வந்தது? இதை தான் சொன்னேன். கடவுள் ஒருவன் தான், ஏகன் அநேகனா ஆக்கிட்டான். நம்ம பண்ணுறது தான் கடவுளை பண்ணிங்கிறான். இதெல்லாம் நமக்கு புரியறது இல்லை. புரியாதால நமக்கு இந்த சந்தேகங்கள்லாம் வருது. புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஒண்டியாக தான் இருந்தோம், ஆனால் நம்ம 4 பொருளை உருவாக்கிட்டோம். அதே மாதிரி இறைவன் ஏகன் ஒண்டியாக தான் இருந்தான், ஆனால் உலகம் ஏங்கணுமன்றதுக்காக உற்பத்தி பண்ணான், அநேகன் ஆக்கிட்டான். கோடியாக எண்ண முடியாத கோடி உயிரினங்களை உற்பத்தி பண்ணிட்டான். அப்போ அது உலாவது, அது திருப்பி பிறக்குது, இறக்குது. இதான் உலக சுழற்சி. போயிடுச்சா சந்தேகம்? வேறு என்ன சந்தேகம்? சாமி, இந்த உயிர் பிரிந்து 16 நாளுக்குள்ளே அந்த உடலை எடுக்குதுன்னு சொல்கிறீங்க. அந்த இதுக்கு பேர் என்ன சாமி? மறுபிறவியா? மறுபிறவி தொடர்ச்சிப்பா. பிறவியில் போன பிறப்பில் நீ இல்லைன்னா இந்த பிறப்பில் நீ எங்கேருந்து வந்த? ஒரு புளியங்கொட்டை இல்லைன்னா ஒரு புளிய மரம் வருமா? உயிரிலிருந்து பிரிஞ்சு 16 நாள் எடுக்கிறப்போ அது இன்னொரு உடல் தான் எடுக்குது. உடல் தானே எடுக்குது. அப்பா அம்மா எங்கன்னா யாருக்காவது உயிர் செய்துக்கிறாங்களா? குழந்தை பெற்றுக்கிறாங்கல்ல, உயிரை செய்துக்கிறாங்களா? எந்த அப்பா அம்மாவது உலகத்தில்? உடலை தான் செய்ய முடியும். அது நம்மளோட மறுபிறவிங்களா இல்லை ஒரு புல்லாகி பூண்டாகின்னு சொல்லியிருக்கீங்க? அது ஒவ்வொரு பிறப்பாக வந்து தான் இங்கே வந்திருக்கிறோம். 1ஆம் கிளாஸ் படிச்சிருந்தோம் முதல்ல. உடலை தான் சாமி எடுக்க போகிறது. ஆமாம். இப்போ 1ஆம் கிளாஸ் படிச்சுன்னு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம்? எம்ஏ படிச்சுன்னுக்குறோம். ஆனால் இதில் படிக்காத நம்ம ஃபெயில் ஆகிக்கினா இந்த திருப்பி 1ஆம் கிளாஸில் எடுத்து சேர்த்துருவாங்க. அதே மாதிரி புல்லாகி பூண்டாகி புழுவாகி கல்லாகி பல்லுயிராகி வந்து மனிதனாக வந்துக்கிறோம். இந்த மனித பிறப்பு எதுக்குன்னா இறைவன் அடையிறதுக்கு.
ஆனால் இதை அடையலைன்னு சொன்னால் திருப்பி நீ 1ஆம் கிளாஸுக்கு போயிடுவேன். அப்போ பிறவினுடைய தொடர்ச்சி என்னன்னா ரொட்டேஷன் தான். உலக சுழற்சி மாதிரியே பிறவி சுழற்சி எடுக்குது. உயிர் போது ஒரு உடல் எடுத்துக்குது. உடல் எங்கேருந்து கிடைக்குது? தாய் தப்புங்கிட்ட இருந்து கிடைக்குது. ஆனால் உயிர் இறைவங்கிட்ட இருந்து கிடைச்சிது. அது அழியா பொருள். உடல் அழிஞ்சிக்கினே இருக்குது ரொட்டைனா. அதனால் இந்த அழியா பொருளை அழியிற பொருளை மறந்து அழியா பொருள் உள்ளே இருக்கிற கடவுளை தேடுங்க. உங்களை தேடினீங்களா தான் கடவுளை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் யாருன்னு தெரியாத கடவுள் யாருன்னு தெரியாது அப்படின்னு உங்களை தேடுங்கன்னு சொல்கிறேன். இன்னொரு சந்தேகம், இன்னொரு கேள்வி சொல்லு சாமி. இப்போ நம்ம கடவுளை அடையிறதுக்கு நம்ம வந்து இப்போ மனுஷன் வந்து மகானாகி இறைவனை அடையிறாங்க. மகான ஆவரன்ற நினைப்பே வரக்கூடாது. இல்லை இல்லை சொல்கிறேன், நான் கடவுளை அடையணும். நான் எதுக்காக பிறந்தேன், என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்கிறேன், என்ன செய்யணும், இது மட்டும்தான். நான் மகான் ஆகணும், ஞானி ஆகணும், கடவுள் ஆகணும், அந்த நினைப்பே வரும். அந்த நினைப்பு வந்தவே மனசு வந்துடுச்சுன்னு அர்த்தம். மனமில்லாத நிலைக்கு போகணும் நம்ம. சரி சரி. அப்படி போகும்போது தான் அந்த பிறப்பை தவிர்க்க முடியும், இல்லைன்னா தவிர்க்க முடியாது. இல்லை சாமி, அந்த நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, இப்போ காட்சிகள் வந்து முருகன் அம்மன் அம்பாள்னு சொல்லி எல்லாம் இப்போ உனக்கு ஒரு மனுஷன் தானே, நீ யாராவது ஒரே ஒரு உருவம் செய்த மீன் மாதிரி வச்சுருந்தா நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால்? உனக்கு எதுக்கு 2 கை, 2 மூக்கு ஓட்டை எதுக்கு, 2 கண் எதுக்கு? ஒரு கண் வச்சுட்டு இந்த உலகத்தை பார்க்கலாமே. எல்லாமே உடலுக்குள்ளே இருக்கிறத மனுஷனுக்கு புரியாத காலங்களில் மகான்கள் வகுத்து கொடுத்தான். உன் உடலில் இதெல்லாம் இருந்து ஏங்குது அப்படின்ட்டு. அதனால்தான் பாம்பன் சாமி சொன்னார், கடவுள் இத்தினி இருக்குதுன்னா இல்லைப்போ ஒன்று தான். ஒவ்வொரு தாய் தப்பன் 4 புள்ள பிறகுது. ஒவ்வொரு பிள்ளைக்கு அவன் ஒருத்தன் புள்ள தான் 4க்கும் ஒரே பேர் வைக்கிறது இல்லையா? 4 பேரில் வச்சுக்கிற, அப்போ தானே புரியும். அதுக்காக கடவுளை அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அண்டமாகி அவனியாகி அரியணை பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற எண்ணருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரத்தை போட்டணும். ஈசனும் அதுதான், முருகனும் அதுதான், கிருஷ்ணனும் அதுதான், அம்பாலும் அதுதான்டா. நான் கும்பிடுறது முருகன்ற, இன்னொருத்தன் சிவான்றான் அத்தியே. இப்படி நம்ம மனம்தான் பிரிச்சதை தவிர கடவுளில் பிரிவு இல்லை. சாமி, இப்போது நீங்கள் சொல்லியிருக்கீங்க இயேசுநாதரை பற்றி பேசியிருக்கீங்க, இயேசுநாதரை பற்றி பேசியிருக்கீங்க. அவர் பெரிய மகான். ஆனால் சித்தாடல் வந்து கொஞ்சம் தவறுதலாக கையாடினால எதனா அடிமோட்டு அந்த மத பிரச்சனை அது நமக்கு வேணாது. ஆனால் இயேசு வந்து ஒரு மகான் எப்படி சித்தாடல் தவறுதலாக கையாடுறாங்கன்றது. உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறேன், நான் போய் மெட்ராஸை சுற்றின்னு வாப்பான்னுட்டு. நீ என்ன பண்ணணும்னா உன் செலவுக்கு பார்த்துக்கின்னு ஏதோ 4 பேருக்கு தர்மம் பண்ணிட்டு மிச்சத்தை எடுத்துன்னு வரணும் நீ. ஆனால் மொத்தத்தையும் போகிற வழியிலே பாதி பாதியாக கொடுத்துட்டு போட்டிங்கன்னா போய் சேர வேண்டிய இடமே சேர மாட்டேன். அவர் நிலமை அப்படி தான் ஆகிப்போச்சு. சித்தாடல் நீட்டு பண்ணார் அவர். இந்து மகான்கள் அப்படி பண்ணல. தேவையான நேரத்தில் தேவையானது மட்டும் செய்யிட்டு அதை ஸ்டாப் பண்ணிக்கினாங்க. அதனால் யாருக்கும் கிட்ட போக முடியல. அவர் வந்து இருந்ததெல்லாம் செலவு பண்ணார். அதனால் அவருக்கு மரணம் வரும்போது அவரே தடுத்துக்க முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. இதுதான் அங்கே நடந்த கதை. ஆனால் அவர் நல்ல மகான், அதில் எந்த வேற்றுமையும் கிடையாது. எல்லா மகான்களுமேப்பா யாருமே சாதாரணமாக இந்த உலகத்துக்காக வந்தவங்க. அவங்கெல்லாம் தனக்காக வாழணும்னு வந்தவங்கள. அது நபியாக இருக்கட்டும், இயேசுவாக இருக்கட்டும், புத்தராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த மக்களுக்கு போதனை பண்ணணும், நல்வழிப்படுத்தணும் தான் இறைவனால் அனுப்பப்படுறவங்க தான் ஒவ்வொரு மகானும். மகான்ன்றவன் தனியாக கடவுள்ன்றது எந்த மகானுமே கிடையாது. எல்லா மகான்களும் கடவுளால் அனுப்பப்பட்டவங்க தான். அவங்களுடைய வேலையை செய்யிட்டு அவங்க கடவுளில் போய் சேரணும், அதான் வேலை அவங்களுக்கு. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த புகழுக்காக இங்கே வந்து மக்கள்கிட்ட மாட்டிக்கின்னு அதை அழிச்சிடுறாங்க. அழியும் போது அவங்களுக்கு ஆபத்து வரும்போது அவங்க அதை தடுத்துக்க முடியல. இதுதான் பல மகான்களுக்கு நடந்தது. ஆனால் மகான்களில் யாரும் உயர்ந்தவன் யாரும் தாழ்ந்தவன், எல்லா மகான்களும் உயர்ந்த மகான்கள் தான். அது இயேசுவாக இருக்கட்டும், நபியாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், யாராக ஒன்றா இருக்கட்டும், எல்லா மகான்களும் உயர்ந்தவங்க. அவங்க செயல்களை பொறுத்து அமைஞ்சது அது. சொல்லு வேற என்ன சாமி? இந்த மூச்சை பற்றி சொல்லியிருக்கீங்க. இந்த மூச்சு 15 அங்கெல்லாம் வரப்போ நமக்கு ஒரு 70-75 வரையும் ஆயுள் போவோம், 20 போகிறப்போ மரணத்தில் ஆயுள் போவோம்னு சொல்லியிருக்கீங்க. இது இந்த பாதையில் போகிறப்ப தான் அந்த மூச்சை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்லை ஸ்போர்ட்ஸ்மேன், நான் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் மூச்சு ஜாஸ்தி போகும். அது டவுட் இருந்துச்சு சாமி. அதான் எல்லாத்த விட ஆணும் பெண்ணும் போகம் பண்ணுறதுலாம் அதிகமான மூச்சு வெளியே போகிறது. ஸ்போர்ட்ஸ்மேன் கூட அவ்வளோ கிடையாது.
அதுக்கு அடுத்தது தான் போஸ்ட்மேனுக்கு. நடக்கும்போது ஒரு மூச்சு, உட்காரும்போது ஒரு மூச்சு, படுக்கும்போது ஒரு மூச்சு, இப்படி மூச்சில் தான் மனித வாழ்வே இருக்குது. அந்த மூச்சு வந்து போஸ்ட்மேனுக்கு இருந்ததுன்னா அதிகமாக போகும். குறைக்க நீ எப்படி குறைக்க முடியும்? பயிற்சி பண்ணால் மட்டும்தான் குறையுமே தவிர வேற எப்படியுமே அதை குறைக்க முடியாது. அது போகிறது போய்க்கினே உன் கால் எவ்வளோ வேகம் போதோ மூச்சு அவ்வளோ வேகம் போகும். அதனால மூச்சை நீ வந்து குறைக்கிறதோ நிறுத்ததோ முடியாது. அதுவே அது கூடவே உறவாடி அதை அடக்கணுமே தவிர அதை நான் நிறுத்தினா நம்ம இருக்க மாட்டோம். மூச்சு நிறுத்த பயிற்சி அதுதான் உடற்பயிற்சியால் மூச்சை நிறுத்த முடியாது. உயிர் பயிற்சியால் தான் மூச்சை நிறுத்த முடியும். உடற்பயிற்சின்றது வேற, உயிர் பயிற்சின்றது வேற. உடற்பயிற்சின்றது யோகாசனம், உயிர் பயிற்சின்றது யோகம். அதனால யோகத்தால் மட்டும்தான் அது அடங்குமே தவிர வேற எதாலையும் அடங்காது. ஐயா, நம்ம பொதுவாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இருட்டுன்னா ஒரு அச்சம் இருக்குங்கய்யா. எவ்வளோ பெரிய சின்ன குழந்தைலேருந்தும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள் வரைக்குமே இருட்டை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ பயம். 4 பேர் இருந்தால் தாராளமாக எவ்வளோ இருட்டில் வேணால் இருந்துடுறாங்க. சரி. ஆனால் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இல்லாமல் இருட்டாக ஒரு இடத்துல இருக்கணும்னா அவங்களால 5 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது. சரி. அவ்வளோ பயம் வந்து சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு முதியோர்கள் வரை அந்த பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி. ஸோ இதுக்கு என்னங்க ஐயா காரணம்? இது குழந்தை பிறக்கும் போது இருட்டில் இருந்ததா வெளிச்சத்தில் இருந்ததா? பிறக்கிறதுக்கு பூமியில் வர்றதுக்கு முன்னே இருட்டில் தான் ஐயா இருந்துச்சு. அப்போ இருட்டில் இருந்த குழந்தை பிறந்த பிறகு ஏன் வெளிச்சத்தை பார்க்கறதோ இருட்டை பார்த்தா பயப்படுது? ஏன்பா தெரியலைங்க. கருவறையே ஒரு இருட்டறை தான்பா, கல்லறையும் ஒரு இருட்டறை தான். ரெண்டுமே இருட்டறை தான். ஆனால் இந்த பூமியில் பிறந்த பிறகு அதை பிறந்த உடனே திரும்ப சூரியனை காட்டுவாங்க. ஆமாம். ஏன்னா சூரியன் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு கெமிக்கல். அது அந்த கெமிக்கல் பட்டால் தான் மரம் செடி கொடியிலிருந்து மனுஷன் வரைக்கும் வளர்ச்சி வரும். சரிங்க. அதே மாதிரி அந்த குழந்தை கண் நல்லா இருக்கும் அந்த சூரிய ஒளியை பார்த்ததுன்னு. சூரிய கதிர்வீச்சு இருக்குது, அது மனிதனுடைய வளர்ச்சிக்கு வரக்கூடியது. அது சரிங்க. சூரியன் தான் உலகத்தில் கடவுள், அதுதான் நிஜம், அதை தான் யாரும் செய்ய முடியாத பொருள். அப்படிப்பட்ட சூரிய வெளிச்சத்தை பார்த்து பார்த்து அந்த குழந்தைங்க இருட்டு வந்ததுன்னா அதுக்கு பயம் வருது. மனுஷனுக்கு பெரியவங்களுக்கு வந்து பயம், இருட்டை பார்த்தா பயம் வர்றதுக்கு காரணம் கற்பனை. சரிங்க. என்னது? கற்பனை. கற்பனை. இருட்டில் இது வருமா, பேய் வருமா, புலி வருமா, சிங்கம் வருமா, கரடி வருமா, காட்டேரி வருமா, முனேஸ்வரம் வருமான்ற மன கற்பனையால் பயம் வருது. சரிங்க. இந்த மனக்கற்பனை நின்று போச்சுன்னு சொன்னால் அந்த பயம் போயிடும். மனிதனுக்குள்ள உடலுக்குள்ள உயிர் ஓடுற வரைக்கும் தான் கண்ணில் ஒளி. ஆனால் அந்த கண்ணில் வர ஒளி கூட சில குறிப்பிட்ட காலம் கண்ணு மங்கிடும் சில பேருக்கு. ஆனால் உனக்கு மங்கி போச்சான்னு கேட்காத, எனக்கு ஒரு இது வரைக்கும் ஓடிக்கின்னு தான் இருக்குது, பச்சைக்குன்னு தாங்கிற கண்ணாடி இல்லாதே நான். ஆனால் சில பேருக்கு சீக்கிரம் அந்த பார்வை போயிடும். காரணம் என்ன? உடலில் ஏற்படுற உஷ்ணம் குறையுதுன்னு அர்த்தம். சரி. அந்த உஷ்ணம் வந்து கண்ணில் வர அந்த அவ்வளோ மென்மையான நரம்புகள் உடலில் வேற எங்கேயும் இல்லை, கண்ணில் வர மாதிரி. மனிதனுடைய உடலில் ரொம்ப மென்மையான நரம்புகள் எங்கே ஓடுதுன்னா அது 2 இடம், ஒன்று மூளை, ஒன்று கண். அதில் வர அந்த ஒளி தான் நமக்கு கண். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன், கண் இருந்தும் பார்வை இல்லை, காது இருக்குது ஆனால் கேட்கல, மூக்கு இருக்குது எது இருக்குதுன்னு மோர தெரியல, அது என்ன வாசனைன்னு தெரியல, வாய் இருக்குது பேச வரலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாம் இல்லையா? இது எல்லாமே அதனுடைய புலன்களை வேலை செய்தால்தான். ஆனால் இந்த புலன்களை மீறி மனிதனுடைய காதில் கேட்டது, பார்த்தது, படித்தது, இதையெல்லாம் சேர்ந்து மனக்கற்பனையாக மாறுது. இந்த மனக்கற்பனையால் ஒரு இருட்டில் போன பயம் தனியாக ஒரு 50 லட்சம் ரூபாய் போட்டு ஊட்ட கட்டிட்டு ஒண்டியா படுறான்னா படுக்க மாட்டான், ஒரு நாய்க்குட்டியானா கூட வச்சுக்கினா தான் படுத்து தூங்குறான். ஆமாங்க, அதுதான் இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா மனக்கற்பனை தான். ஒரு இடத்துல போகிற ஒரு இருட்டு பகுதியில் போகும்போது நான் போகிறேன்ற நினைவோடு போனீங்கன்னா உனக்கு அந்த பயம் இல்லை. ஐயோ நான் போயின்னுக்கிறேன், எது குறுக்க வருமோ எது போகுமோன்னா அந்த மனசு கற்பனைக்கு வந்துச்சுன்னா அந்த பயம் வரும். அதனால் இருட்டை பார்த்தா பயம் வருதுப்பா. சரிங்கய்யா.
இந்த புத்தாண்டு பிறக்கிறப்ப எனக்கு அது வரைக்கும் தோணலை. ஆனால் நிறைய பேர் பேசுகிற உடனே ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. அதுதான் உங்ககிட்ட கேட்டுடலான்னுட்டு. சொல்லு. இந்த புத்தாண்டு வந்த உடனே எல்லா டிவிலையும் எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சின்றாங்க. இந்த சனி பெயர்ச்சின்னு வந்தப்போ அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு. ஒரு 7 வருஷம்னு சொல்லலாம், 8ன்னு சொல்லலாம், இல்லை 9 சனின்லாம், 7.5 சனின்றாங்க. எல்லாம் உலகம் ஃபுல்லாக 7.5 வந்துருச்சு. மனுஷனே அரை தானே, அரை. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், சனி பயிற்சி 7.5, குரு பயிற்சி 7.5, 7.5 நாட்டு சனி அப்படின்ட்டான். ஆமாம், அது அவன் பொழப்பு. நமக்கு எதுக்கு அவன் பொழப்பு போய் அதை பற்றி நம்ம ஏன் பேசிட்டு இருக்கணும்? சரிங்க. ஏன்னா ஜோசியம் சாஸ்திரம் இது ரெண்டுமே சத்தியத்தில் இருந்த காலம் உண்டு. சரிங்க. எப்படி சத்தியத்தில் இருந்ததுன்னா, அவன் காசுக்காக பார்க்கல, அவன் படிச்சுட்டு வந்து பார்க்கல, ஒரு குரு கிட்ட பயின்று வந்து படித்தான், குரு மூலியமாக படித்தான். சரிங்க. குரு மூலியமாக படிக்கும்போது அந்த ஜோசியத்தை மட்டும் படிக்கல, அவன் கடவுளையும் சேர்த்து படித்தான். அப்படி படிக்கும்போது அவன் சொல்கிற வார்த்தைகள் பழிச்சிடும். இந்த சில பொம்பளைங்க ஏதாவது சொன்னால் பழிச்சிடும். அதுக்கு சொல்லுவாங்க கருணாக்கார் பொம்பளைன்னு, தெரியுமா? ஆமாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி அப்போ இருந்த ஜோசியருங்க வந்து வாயால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு அவங்க அதில் மூழ்கி இருந்தாங்க. இப்போ வந்து படிப்பு, இந்த படிப்பால் அதுக்கு சத்து கிடையாது, அவங்க பழக்கத்தால் அதுக்கு சக்தியை உருவாக்குனாங்க. இப்போ சினிமா இருக்குது தெரியுமா? ஆமாங்க. சினிமாவில் சிவகணேசன் வந்து கையை காட்டினோடனே பார்வதி வந்துடுவான். வெளியே காட்டினாருன்னா வீட்டில் யாரும் வரமாட்டாங்க. ஆமாம். இந்த இவர் விட்டலாச்சாரியார் படம் பார்த்தீங்கன்னா திடீர்னு மோகினி வரும், திடீர்னு பிசாசு வரும், திடீர்னு கதாநாயகன் வந்து குதிப்பார் இல்லை? ஆனால் நடைமுறைக்கு வருமா? வராது. அப்போது மந்திரம், மனம்ன்றது எந்திரமயமாக ஆகணும், தொடர்ச்சி ஆகணும். அந்த மாதிரி ஆதியில் இருந்த ஜோசியருங்க சாஸ்திரக்காரங்கள்லாம் அப்படி செய்தாங்க. அது கூட இதை பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு சக்தி பிறந்தது. சரிங்க. ஆனால் இப்போ வரும் நம்ம புக்கை படிச்சுட்டு சாஸ்திரம் சொல்லும் போது 100 பேருக்கு சொன்னால் 2 பேருக்கு நடக்கும், 98 பேருக்கு நடக்காது. அப்போ என்ன பண்ணுறாங்க, சாஸ்திரக்காரனை மாற்றிடுறாங்க, ஜோசியக்காரனை மாற்றிடுறாங்க. இந்த ஜோசியர்கிட்ட போனால் சரியில்லை, அந்த ஜோசியர்கிட்ட போகலான்ட்டு. அதனால் நமக்கு நம்ம சாஸ்திரம் பார்க்கல, ஜோசியமும் பார்க்கல, நமக்கு எதுக்கு வீணான வேலை? சரிங்க, சொல்லு. ஆன்மீகம் இந்த தியானத்தை பற்றியும் சிலரெல்லாம் பேசி கேட்டிருக்கேங்கய்யா. அதில் ஒரு சந்தேகம் வந்துருச்சு எனக்கு படிச்சுட்டு இருக்கிறப்ப. தியானம் என்பது என்னவென்றால், தன்னை தேடும் பாதையில் தன்னையே தொலைப்பது தான் தியானம் ஐயா. நம்ம தேடுற பாதையில் நம்மளே தொலைச்சிடணுமா? எப்படி சொல்கிறோம்? தான் என்றது யார்? தான் என்றது இறைவன், நான் என்றது நானா? நான் இறைவனை தொலைக்க முடியுமா? உன்னால தொலைக்க முடியாது. அப்போ நீ யார்? நான். நீ என்றது யார்? உடலா, காலா, கையா, உன் உயிரா, உன் ஜீவனா, உன் ஆன்மாவா? எது நீ? எதை நீ தொலைப்ப? இது சும்மானா ஏமாத்துற விஷயம். இதெல்லாம் நிறைய இப்படி டிவியில் மீடியாவில் பேசித்தான் ஜனங்க இன்னைக்கு மறந்து போயிருக்குது. தன்னை தொலைக்கணும்னு சொன்னால் உனக்கு பொண்டாட்டி இருக்கக்கூடாது, புள்ள இருக்கக்கூடாது, சொத்து இருக்கக்கூடாது, சுகம் இருக்கக்கூடாது. இது என் ஊர், இது யாதும் ஊரே யாவரும் கையில், இந்த மாதிரி எல்லாம் என்னுடைய உலகம், எல்லாம் இறைவனுடைய உலகம், உலகம்தான் நான் தான் உலகன்ற நிலைக்கு வரவனுக்கு தான் தன்னை தொலைக்க முடியும். வீட்டில் உட்காந்து சொத்து சேர்த்து துட்டு என்றவனுக்கெல்லாம் தன்னை தொலைக்க முடியாது, சும்மா ஏமாத்தினுவோன்னா இருக்கலாம். அதனால் அந்த மாதிரி இல்லை. தியானம்ன்றது தன்னை மறத்தல். நான் இருக்கிறேன்றதை மறந்துடணும். நீ நான் பாடம் பண்ணுறேன், நான் சாமி கும்பிட்றேன், நான் யோகம் பண்ணுறேன், நான் யோகாசனம் பண்ணுறேன்ற நினைவு இல்லாமல் போகிறப்பாரு அது தன்னை மறத்தல். தன்னை இழக்க முடியாது. தன்னை இழந்தேன்னா நீ இறைவனோட கலப்பை. அப்போ இறைவனோட கலப்பைனா எது கலக்குதுன்னா, உன் உயிர், உன் ஜீவன், உன் ஆன்மா, முப்பொருளும் ஒன்றா மாறுச்சுன்னா உன்னை நீ இறைவனோட கலக்குறன்னு அர்த்தம். இது முடியணும்னா இந்த ஆசைகள் இருக்கக்கூடாது உனக்கு. சரி, நீ துணி போட்டுக்கிற, இன்னொருத்தருக்காக கார் வாங்கி வச்சுக்கிற, இன்னொருத்தருக்காக என் பொண்டாட்டிக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என் பிள்ளை கம்பவுண்டர் ஆகணுன்ற எண்ணம் வச்சுக்கின்னு என்ன நான் தொலைக்கிறேன், நான் தொலைக்க முடியுமா? ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம் ஊரை. நிஜத்தில் முடியாத விஷயம், யாராலையும் முடியாது. சரிங்க. ஏன் சொல்கிறேன்னா, பற்றற்று பற்றற்றவனை பற்றி கொள்ளுன்னா இல்லையா? அருமீன் அருமீன் ஆசை அருமீன்
ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமைன்னா, நீ கடவுள் கூட இருக்கும்போது கூட உனக்கு ஆசை இல்லாத இருக்கணும். இந்த மனுஷனால் முடியுமா அது? கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் பாடம் பண்ணால் எங்க வேலைக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுங்கன்றாங்க, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்றாங்க. எங்கள் பையன் ஃபோன் பண்ணுறான், என் பொண்ணு ஃபோன் பண்ணுது, பொண்டாட்டி ஃபோன் பண்ணுன்றான். இப்படிப்பட்ட நிலையில் தன்னை மறந்தோன்னா அது ஏமாத்துகிற விஷயம் தானே அது. ஏதோ என்னால் முடிஞ்ச என்னுடைய பயணம் பண்ணின்னுக்கிறேன், மீதி இறைவன் பார்த்துக்கிட்டோன்ற நினைவோடு போகணும். அதை விட்டுட்டு தன்னை மறக்கிறதுக்கு இங்கே யாராலையும் முடியாதுப்பா. தன்னை மறக்கிறவன் இங்கே துணி இல்லாத வரவனாக தான் இருப்பான், அவன் தான் தன்னை மறந்தவனாக இருப்பான். துணி போட்டுக்கின்னு வரவங்க யாருமே தன்னை மறக்கவே முடியாது. ஏன்னா அவன் தான் உடல் மேலே பற்று இல்லாதகிறான்னு அர்த்தம். நம்ம எல்லாம் விபூதி பூச்சிக்கிறோம், குங்குமம் வச்சுக்கிறோம், பின்னல் போட்டுக்கிறோம், ஜடை போட்டுக்கிறோம், மேட்சிங் புடவை கட்டிக்கிறோம், மேட்சிங் பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கின்னு அப்புறம் தன்னை எங்க அந்த மறக்கிறது? இது சாத்தியம் இல்லை. எனக்கு ஒரு பாதை கிடைச்சது, அந்த பாதையில் நான் பயணம் பண்ணிக்கிறேன், மீதி இறைவன் பார்க்கட்டும்ன்ற நினைவோடு போகணும். அதுதான் ஞானம். சரிங்க. அப்படி போனீங்கன்னா அதனால சொன்னான், அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமீன். ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமேன்னா. ஆசை நம்ம எவ்வளோ எவ்வளோ எதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோமோ துன்பமும் அது கூட சேர்ந்தத்தான். ஆசை எவ்வளோ விடுறோமோ அது துன்பமெல்லாம் போய் ஆனந்தம் பெருக ஆரம்பிக்கும். இதுதான் அதுக்கு வழி. சரிங்க, சொல்லு. அப்புறம் திருமந்திரத்தில் ஒரு பாடல், அல்லும் பகலும் அருளிடம் தூங்கினால் கல்லும் பிளந்து கடுவெளியாமேன்னு ஒரு பாடலில் சொல்கிறாருங்க. ஆமாம், உண்மைதான் அவர் சொன்னது. நம்ம எல்லாருமே அல்லும் பகலும் நீ உட்காந்துக்க முடியுமா கடவுளையே நினச்சிக்கின்னு? அருளுடன் தூங்குறதுன்றது தியானத்தில் இருக்குது. அதான்பா, அல்லும் பகலும் உட்காந்தினா என்ன ஆகும்? உடம்பு உஷ்ணம் ஏறிடும். நீ தூங்கின்னு தான் கிடக்கணும் எப்பவுமே. வேலை வெட்டிக்கு போக மாட்டேன், பொண்டாட்டி கட்டை எத்தனை வந்து தம்மு 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 4 போட்டால் ஏன் துச்சு புச்சு ஓடுவேன். இது மகான்கள் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியம், ஆனால் மனுஷனுக்கு சாத்தியப்படாது. ஏன்னா அவசர உலகம் இது, இங்கே பணம் தான் பிரதானம். அப்போ அவன் பணத்தை தேடி ஆகணும். பணம் இல்லாத வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி சேர்க்க மாட்டான், பணம் இல்லாத போனால் புள்ள சேர்க்க மாட்டான். இப்போ பெத்த பிள்ளைய என்ன கேட்குறான், நம்மளை பெற்றாங்க வளர்த்தாங்க, இந்த உலகத்தில் இவ்வளோ பெருசாக நம்மளை ஆக்கி இருக்கிறாங்களே, நம்ம தாய் தப்பண்ணி அவனா நினைக்கிறானா? என்ன கேட்குறான், என்ன வச்ச எனக்கு, எதுக்கு பெற்றுக்கினேன் அப்படின்னு கேள்வி கேட்குறான். இல்லை, இந்த மாதிரி கேள்வி கேட்குற உலகத்தில் நீ பணம் சம்பாதிக்காமல் என்ன பண்ண முடியும்? அதனால் நீ முழுமையாக கடவுள் மேலே ஈடுபட முடியாது. அது சும்மா ஏமாத்துகிற விஷயம். ஆனால் கிடைச்சது, இந்த பயணம் நான் பண்ணிங்கிறேன், மீதி ஆரம்பம் எந்த முடிவு இறைவந்துன்னு போகணும். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நினைவுகள் உந்து முடிவுகள் அவந்து அப்படின்னுவேன். அவன் என்ன முடிவு பண்ணிக்கிறான் அதான வாழ்க்கை. நீ முடிவு பண்ணுறதுலாம் வாழ முடியாது. எனக்கு 1000 எண்ணங்கள் 1000 ஆசைகள், ஆனால் நிறைவேறலையே. அப்போ அவன் எனக்குன்னு வகுத்துக்கிறான் ஒரு வாழ்க்கையை. அதுதான் என்னால் முடியும், அதுதான் நடக்கும். அந்த மாதிரியான பயணங்கள் பண்ணும்போது தான் நீ அமைதியாக இருப்பியே தவிர, சும்மா நான் வந்து தியானம் பண்ணுறேங்க, நான் அதை பண்ணுறேங்க இதை பண்ணுறேங்க, இந்த வேஷம் கட்டுற வேலையெல்லாம் உண்மையான ஞானத்தில் இருக்கக்கூடாது. சரிங்க. போலி ஞானத்தில் போலி வேஷம் போட்டுக்கிறோம் ஏராளமாக இருக்கிறோம் இன்றைக்கி. அதை மாதிரி நம்மளும் ஆகிடக்கூடாது, நம்மளை ஒட்டு வரவங்களையும் ஆக்கிடக்கூடாது. சரிங்க. அந்த மாதிரி அதுதான் ஞானம். ஏன்னா நீ ஒரு மணி போட்டால் கூட அது மேலே உனக்கு ஆசைக்குதுன்னு அர்த்தம், ஒரு துணி போட்டால் கூட அது மேலே ஆசைக்குதுன்னு அர்த்தம். இவ்வளோ ஆசைகளை சுமந்து ஆண்டவனை எங்கே நீ தேட முடியும்? அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம் தானே தேடுவேன். அப்போ அப்படி தேடும்போது உனக்கு ஆசை வளரதானே செய்யும், அழியாத. இந்த அழியாத ஆசைகள் வளரும் போது ஆண்டவன் உன்னை விட்டு விலகி போயிடுவான். ஆண்டவனுக்கு உனக்கு தொடர்பு நீ சொல்லிக்கலாம், கடவுளை என் கூட தான் சுற்றிங்கிறாருன்ட்டு. அது நம்மளையும் ஏமாற்றிக்கணும், ஊரையும் ஏமாற்றிக்கிறோன்னு அர்த்தம். சரி. எப்போ ஒரு மனிதன் பற்று இல்லாமல் எந்த வேஷத்துக்கும் அடிமையாகாமல் இருக்கிறானோ அவனுக்கு தான் கடவுள் சாத்தியம். அதனால தான் சொன்னான், ஆன்மீகவாதி அவனுக்கு என்ன சாட்சி வேணும்டா அப்படின்னு. சரி. அதனால் சொல்கிறான், உண்மையான கடவுள் வழிபாடுகின்றவனுக்கு இன்னொருத்தர் வந்து அவனுக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல ஆன்மீகவாதிங்க, ஒரு நல்ல சாமியாருங்க,
அப்படிலாம் யாரும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவன் தேடுற பொருள் உலகத்தில் இல்லை, ஆகாயத்தில் இருக்கிறான். ஆகாயத்தில் இருக்கிற பொருளை தேடுறவனுக்கு இங்கே ஒரு சான்றிதழ் தேவையில்லை. அதனால் சொல்கிறான், வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடின்னு. வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடின்னா. இதுக்கு ஒரு சான்றிதழ் தேவையில்லடா. கடவுளை உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு, போலி வேஷம் போடுறவனுக்கு 1000 சான்று போகணும் அப்படின்ட்டான். அதனால சொல்கிறான், மெய்ப்பொருளை கண்டு விளங்கும் மெஞ்ஞானிக்கு கற்பங்கள் எது, கற்பனை அவனுக்கு என்னத்துக்கு? உண்மையான கடவுளை தேடுறவனுக்கு கற்பனை கடவுள்லாம் தேவையில்லாதது. சரி. அதனால் இந்த கற்பனையே தேவையில்லடா, நீ உண்மையான பொருளை தேடிங்கிற அப்படின்றான். சொல்கிறான், வஞ்சகமற்று வழிதன்னை கண்டோர்க்கு சஞ்சலம் ஏதுக்கடின்னா. அவன் நல்லவன், அவன் கெட்டவன், அவன் மோசமானவன், அவன் பணக்காரன், இவன் ஏழை, இப்படின்ற எண்ணம் இல்லாதவனுக்கு சரியான உண்மையான அவன் மனசில் எந்த சஞ்சலமும் இல்லையா, உண்மையான வழியில் போவான். ஆதாரமான அடிமுடி கண்டோருக்கு வாதாட்டம் ஏதுக்கடி. கடவுளை பற்றி நான் சொல்கிறது தான் கடவுள், நான் கும்பிட்றது தான் கடவுள், நீ கும்பிட்றது தான் கடவுள். கடவுளை பற்றி தெரியாதவன் வாதம் பண்ணின்னு இருப்பான். கடவுளை பற்றி தெரிஞ்சவன் எவங்கிட்டும் போய் வாதம் பண்ண மாட்டான். அதனால் சொல்கிறான், ஆதாரமான அடிமுடி கண்டோர்க்கு வாதாட்டம் ஏதுக்கடி குதம்பாய், நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு முத்திரை ஏதுக்கடி குதம்பாய்னா. ராத்திரி பகல தூக்கம் இல்லடா, அவனோடவே நான் இணைஞ்சிருக்கிறேன், எனக்கு என்னடா இங்கே தூக்கம்? இதெல்லாம் நம்ம உண்மையான தெய்வ வழிபாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் கடவுள் பெருசு, உன் கடவுள் யார் கடவுள் இங்கே பெருசு கிடையாது, அவன் ஒருத்தன் தான் பெருசு, வேறு எதுவுமே இங்கே உலகத்தில் பெருசு கிடையாது, இதுவும் கிடையாது. மதம் ஒன்றா உன் மதம் பெருசு என் மதம் பெருசுன்னு சொல்லிக்கலாம். கடவுளில் யார் கடவுளும் பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. ஒரே கடவுள் உலகத்துக்கு ஒன்று தான், அது ஈசன் தான். சத்தியமான தவத்தில் இருப்போர்க்கு உத்தியம் ஏதுக்கடி குதம்பாய் உத்தியம் ஏதுக்கணும். உண்மையான கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவனுக்கும் இந்த ஒரு பொழுது 2 பொழுது இந்த பத்தியம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவனுக்கு. சரிங்க. இப்படி இருக்குது சாமி கடவுள் வழிபாடு, சும்மா இல்லை. சொல்லு. இன்னொரு பாடல் ஒன்று கேட்டிருக்கப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. ஒரு பாடல் ஒன்று கேட்குறப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. சொல்லு. என்னன்னா, ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு பாடல் மாதிரி நல்வினை தீவினை என்றது என்னன்னு கேட்குறப்போ அது வந்து நல்லவன் ஆடிடும் கூத்துன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாட்டில். சரி. அந்த நல்வினை தீவினைன்றது நம்ம செஞ்சுக்கிட்டது தான், நம்ம செஞ்ச நல்லதும் கெட்டதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இங்கே கஷ்டப்பட்டோம் நல்லாயிருக்கும். இதுக்கும் கடவுளுக்கும் அது சம்மந்தம் இருக்கா, இல்லை நம்மளும் மட்டும்தான் சம்மந்தம்? கடவுளுக்கு எதுவுமே உன் பிறப்பே கடவுளுக்கு சம்மந்தம் கிடையாது. சரிங்க. இப்போ மில்லு இருக்குது இல்லை, துணி நெய்கிற மில்லு, அந்த மில்லில் ஒரு வெள்ளை துணி போட்டு ஒரு பேல் அனுப்புகிறான் வெளியே. சரிங்க. பார்த்தீங்கன்னா அது பால் மாதிரி இருக்குது. ஆனால் அதிலேருந்து ஒரு 4 முழம் வேஸ்டிங்க வாங்கி கட்டி நீ நான் 4 வாட்டி கட்டுறேன். கட்டினேன்னா மில்லுலேருந்து வந்த மாதிரி அதே துணி தான், ஆனால் துவைச்சின்னா அதே மாதிரி இருக்குதா? இருக்காது. ஏன் இல்லை? அதே துணி தானே. ஆமாம். அந்த மாதிரி மில்லில் படைக்கிற மாதிரி இறைவன் மனிதனை படைக்கும்போது சுத்தமாக படைத்தான். ஆனால் இவன் ஆசை என்னும் சேத்துல பறந்து 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 கடவுளுக்கு அடையாளம் தெரியாத கடவுள் மனுஷனை தேடிங்கிறான். நம்ம படைச்ச பொருளையும் இங்கே காணமேடான்னு தேடுறான் கடவுள். ஏன்னா இவன் ஆசை என்ற சேத்துல அலையிறான். அதனால் இங்கே பிறப்புக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. நீ செத்த உன் ஆன்மா அங்கே மிதக்குது. ஒரு தாயும் தகப்பனும் சேர்றான், ஒரு கர்ப்பம் தரிக்கும் போது அந்த ஆன்மா போய் அதில் பூந்துக்குது. ஒரு உருவம் எடுத்துன்னு உலகத்துக்கு வருது. திருப்பி அது ஆடுது பாடுது கூத்தாடுது, ஒரு நாள் ஊந்து ஒடியுது. ஒடிஞ்சிட்டு திருப்பி அது போய் தனியாக நிற்குது. இன்னொரு தாய் தகப்பன் சேர்றான், அது கர்ப்பம் தரிக்குது. பட்டினத்தாரனுடைய சம்சாரம் பேர் சிவகலை. அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, கோயில் யாத்திரை போட குழந்தை பிறக்குனாங்கன்னா சாமியா குழந்தை கொடுப்பாரு, அதுக்காக சொல்லலை அவங்க. இந்த மாதிரி புனிதமான மன தூய்மையான நிலையில் நீ கடவுளை வழிபாட்டுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஆன்மாக்கள் இந்த கர்ப்பத்தில் போகிறோம், உனக்கு ஒரு வாரிசு வரும், வம்சம் வளரும்.
அப்படின்றதுக்காக அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் அவர் வர வழியில் பாதி வழியிலே வேறு குழந்தை கிடச்சது போயிட்டாரு, அது வேறு விஷயம். இந்த மாதிரி இந்த மனிதன் வந்து இங்கேயே பிறக்கிறான், இங்கேயே சாகிறான், இங்கேயே ஆசையில் வளர்றான். சரிங்க. இங்கே ஆசையிலே வளர்ந்தது. அதனால தான் சொன்னான், நந்தவனத்தில் ஓராண்டி 4 மாதமாய் குழவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டின்னு. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இங்கே போட்டு டம்முன்னு ஒரு நாளைக்கு வச்சுட்டு படுத்துக்கிறாரு. அதை 4 பேரை தூக்கின்னு போய் எங்கன்னா போட்டு போச்சிட்றான் இல்லையா? அதனால் சொன்னான், காயமே இது பொய்யடான்னா. காயம்னா அந்த உடல். இப்போ நிறைய பேர் காயக்கல்பம் பண்ணுறேன்றாங்க. அது எப்படி பண்ணுறாங்க தெரியல. எனக்கு கூட பண்ணிட்டா கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இதெல்லாம் நல்லாயிடும் நானும் கூட நினைக்கிறேன். ஆனால் யாரும் பண்ணதா தெரியல எனக்கு. சித்தருங்க பண்ணாங்கன்னா அவங்க மேதைங்க, மருந்துகள் தெரியும், அவங்க பண்ணிக்கினாங்க. நம்மளால மனுஷனால் பண்ண முடியுமா? செத்து போடுவோம். அதனால் சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடான்னு. உளுத்த நரம்பையும் வெளுத்த சதையையும் இழுத்து கட்டிய கூடடான்னா. வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடான்னு. சிவகாற்று உள்ள ஓடலைன்னா இந்த உடம்பு ஒத்த பைசா கூட உதவாது. அப்போ இங்கே எங்கே கடவுளுக்கு வேலைக்குது? இதெல்லாம் நமக்கு புரியணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், நாளாகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பக்குவப்பட முடியும். ஒரே நாள் பக்குவப்பட முடியாது. ஆனால் அந்த பக்குவத்தை நம்ம ஏற்றுக்கணும்.